السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد. فقد قال النبي صلى الله عليه وسلم عن معاوية رضي الله تعالى عنه: من يرد الله به خيرا يفقهه في الدين. وقال النبي صلى الله عليه وسلم: إن الفقه بالتفقه ومن يرد الله به خيرا يفقهه في الدين وإنما يخشى الله من عباده العلماء أو كما قال عليه النبي صلى الله عليه وسلم. அல்லாஹ் தஆலாவின் பேரருள், அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக, அதில் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கென்று சில வழிமுறைகளை அல்லாஹ் உலகத்திலே ஏற்படுத்தியிருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ வழிமுறைகள், மார்க்கங்கள் இருக்கிறது, மதங்கள் இருக்கிறது. இஸ்லாம் அது ஒரு மதம் என்று அல்ல. இஸ்லாம் மட்டும்தான் மார்க்கம். இஸ்லாம் அல்லாத மற்ற எல்லா கோட்பாடுகளும் கொள்கைகளும் மதங்கள் அது மார்க்கம் அல்ல. புத்த மதம், ஜைன மதம், இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இன்னும் ஏகப்பட்ட மதங்கள் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல. அது ஒரு மார்க்கம் என்று சொல்லுவார்கள். தமிழ்ல மதம், மார்க்கம் இந்த ரெண்டுக்கும் மத்தியில வித்தியாசம் உண்டு. மதம் என்றால் வெறியின் பொருள். தமிழ்ல ஒரு அர்த்தம் வெறி. யானைக்கு மதம் பிடித்தது. அந்த அவர்கள் யோசிக்கிறோமோ இல்லையோ அதன் மீது பற்றாய் இருக்குதல் என்று ஒரு பொருள் உண்டு. ஆனால் மார்க்கம் என்பது வெறி அல்ல, இது நேரிய வழி. ஈரோடு செல்கிறோம், சங்ககிரி மார்க்கமாக நேர்வழின்னு அர்த்தம். அவர் நேர்வழி என்று பொருள் தரக்கூடியது எது? மார்க்கம் என்பது. இந்த இஸ்லாம் என்பது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது, தீன் என்பது இஸ்லாமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். அது மட்டும்தான் உயர்தரமானது, உன்னதமானது. காரணம், எந்த இடத்திலேயும் சருகுதல், பிசகுதல் என்பது இஸ்லாத்தில் இல்லை. அதற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இஸ்லாத்துடைய ஷரியத்துடைய சட்டத்திட்டங்கள். ஷரியத்துடைய சட்டத்திட்டங்கள் மிகப்பெரிய உயர்ந்த பணக்காரனாக இருந்தாலும் சரியே, அன்றாட காட்சியா இருக்கக்கூடிய ஏழையாக இருந்தாலும் சரியே, இருவருக்கும் ஷரியத்துடைய சட்டம் என்ற ரீதியில் வந்து விட்டால் ஒரே சட்டம் தான். நீங்க எப்படின்னா மற்ற எல்லாத்துலயுமே விஐபிக்கு தனி வழிகள்,
விஐபி இல்லாதவர்களுக்கு மணிக்கணக்கான வழிகள் நாம் பார்க்கிறோம். விஐபியா இருந்தா டக்குன்னு பார்த்துடலாம். விஐபி இல்லாதவங்க விவிஐபி இன்னும் பக்கத்துல போய் பார்த்துடலாம், உடனே தரிசனம். சாதாரண மக்கள் மிக நீண்ட 18 மணி நேரம் 20 மணி நேரம் கியூ. சிலருக்கு அந்த பாகுபாடுகள் இல்லை. யாரா இருந்தாலும் ஒரே அடிப்படையில் தான். இவனுக்கு 5 நேரம் தொழுது, அவனுக்கு 5 நேரம் தொழுது. இவருக்கு காலையில 8 மணிக்கு சொல்றதுக்கலாம், இவர் நைட்லாம் வந்து மிகப்பெரிய மல்டி பிசினஸ் பண்றாரு அப்படின்னு 8 மணிக்கு எழுந்திருக்கிறாங்கன்னா நீ அதே தான். ஒரு கடும் உழைப்பாளி, இவன் சோம்பேறி, இவன் நைட் 8 மணிக்கெல்லாம் படுத்துட்டான், இந்த நைட் 12 மணி பார்க்க நைட் டியூட்டிலாம் பார்த்தாரு. அப்படி இருந்தாலும் அவரும் பஜருக்கு எழுந்தாக வேண்டும். ஷரீஅத்துடைய சட்டதிட்டம் எந்த காலத்திலும் யாருக்கும் வளைந்து கொடுக்காது. பெருமானாருடைய ஒரு சொல் போதும் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, என் மகன் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் கையை வெட்டுவேன். யாருக்கும் வளைந்து கொடுக்காத அற்புதமான சட்டதிட்டங்கள். இந்த சட்டதிட்டங்கள் இதுதான் ஃபிக்ஹ் என்று சொல்லப்படும். மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு கைரை நாடுகிறானோ, முழு நலவை நாடுகிறானோ, மார்க்கத்தின் விற்பனர்களாக மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை எடுக்கக்கூடிய ஆற்றலையும் அதை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் அவர்களுக்கு தந்துவிடுகிறான். அல்லாஹ் அந்த அடிப்படையில் நம் வரை இந்த ஃபிக்ஹ் சட்டங்களை தொகுத்து தந்த ஃபுகஹாக்கள் நம் வரை வந்திருக்கிறார். தற்காலம் வரை உள்ளார். குர்ஆன் ஹதீஸ் இது அசல். இதுல என்ன ஜதீத் ஃபிக்ஹ்னு வேற. அதான் குர்ஆன் ஹதீஸ்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்பயே சட்டங்கள் முடிவடைந்து விட்டது அல்லவா? எல்லா சட்டங்களும் எழுதியாச்சு இல்ல, அப்புறம் ஜதீத் ஃபிக்ஹ் வேற என்றால் குர்ஆன் ஹதீஸ் தான் அசல். எந்த சட்டங்கள் இருந்தாலும் ஒரு குர்ஆனில் இருந்து தான் எடுப்போம். எந்த சட்டங்கள் இருந்தாலும் அந்த ஹதீஸில் இருந்து தான் எடுப்போம். நம் ஃபுகஹாக்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து எப்படி எடுத்து தந்தார்களோ அந்த முறையில் நவீனமாய் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அவைகளுக்கும் இந்த இஸ்லாம் தீர்வு சொல்லும். அவைகளுக்கும் இந்த இஸ்லாம் தீர்வு சொல்லும். குர்ஆன் ஹதீஸும் எத்தனை காலம் கடந்து வந்தாலும் அத்துணை காலங்களில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா வஸ்துவுக்கும் குர்ஆன் வந்து தீர்வு இருக்கத்தான் செய்யும். ஹதீஸ்களில் இருந்தும் அதற்கான தீர்வுகள் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த ஜதீத் ஃபிக்ஹி மசாயில் அப்படிங்கிறது. புது புது மசாயில்கள் வரும்போது அந்த மசாயில்களை பழைய மசாயில்களோடு ஒப்பிட்டு எவ்வாறு நாம் காணுவது, எவ்வாறு எடுப்பது. இப்ப ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம பாத்ரூம் போறோம் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பாத்ரூம் போற முறை என்ன? பாத்ரூம் போன முறை என்ன அப்படின்னா, கீழே உட்கார்ந்த நிலையில் பாத்ரூம் போவாங்க. இன்னைக்கு வெஸ்டர்ன் பாத்ரூம் வந்திருக்கு, சிட்டிங் பாத்ரூம். சிட்டிங் பாத்ரூமில் போகலாமா? இது ஷரீஅத்துக்கு முரண்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. உடனே சிட்டிங் பாத்ரூம் போக, சிட்டிங்ல எல்லாம் யாரும் பாத்ரூம் தான் போகக்கூடாது, ஹராம் அப்படின்னு பத்தா விட்டுறலாமா? அப்படின்னு பத்தா கொடுக்க முடியாது. அவ ஷரீஅத்துக்கு உட்பட்டு முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்ரூம் மனிதனுக்கு இயற்கை உபாதை, அதை எப்படியாவது ஒரு பக்கம் வெளியாக்கி தான் ஆகணும். பெருமானார் அதற்கு ஒரு சுண்ணத்தான முறையை காட்டி தந்தார்கள். என்ன சுண்ணத்தான முறை? இடது காலை வச்சு உள்ள போய் உட்கார்ந்து இந்த இடதுக்கு பக்கத்தை கொஞ்சம் அமுக்கிற மாதிரி உட்கார்ந்தா நல்ல முறையில பாத்ரூம் போகும். அது கூட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுக்கு மாத்திரமா உட்கார்ந்து பாத்ரூம் போறான்னா தாராளமா கூடும். ஆனால் சுண்ணத்துக்கு மாற்றம், வழிமுறைக்கு மாற்றம் என்று சொல்லலாமே ஒழிய ஒரு சுண்ணத்தை விட்டு விட்டார்,
அவ்வளவுதான். மற்றபடி உள்ள போகும்போது இடத்துக்காக வச்சு போகலாம். உள்ள போகும்போது அல்லாஹ் துவா ஓதி கொண்டு செல்லலாம். அதே நேரத்தில் ஒரு வெளி வரும்போது குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ் துவா ஓதி வரலாம். மற்ற சுன்னத்துக்களை நிறைவேற்றியவர் கூடாது என்று சொல்ல முடியாது. இப்ப அதுக்கு ஒரு பேப்பர் வைக்கிறாங்க. அது என்ன பேப்பர்? டிஷ்யூ பேப்பர். பாத்ரூம்ல டிஷ்யூ பேப்பரை கொண்டு சுத்தம் செய்யலாமா? கற்களை கொண்டு சுத்தம் செய்வது ஹதீஸிலே வந்துள்ளது. அவை கற்களை கொண்டு சுத்தம் செய்வது ஹதீஸ்ல வருது. பேப்பரை கொண்டு சுத்தம் செய்வது வரலையே, செய்யலாமா? ஒரு கேள்வி. முந்தைய காலத்துல கிதாபுகள் எழுதி வச்சிருக்கிறாங்க, காகிதங்களை கொண்டு சுத்தம் அவுரா இதை கொண்டு சுத்தம் செய்ய வேணாம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. மக்ரூஹ்னு எழுதியிருக்கிறாங்க. ஏன் எழுதுனாங்க? அப்ப அந்த காலத்துல காகிதம் என்பது இல்முக்காக பயன்படுத்தப்பட்டது. இல்முக்காக பயன்படுத்தப்பட்ட ஒன்றை கொண்டு நஜீஸை சுத்தம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆச்சுங்களா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய அந்த காகிதம் இருக்கிறது, இது இல்முக்காக பயன்படுத்தக்கூடிய காகிதம் அல்ல. இது துடைப்பதற்கென்றே, நஜீஸை துடைப்பதற்கென்றே தயாரிக்கப்படும் காகிதம். அதனால அதை செய்யலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லை கொண்டு சுத்தம் செய்தார் என்று சொன்னால் அது போன்ற எதையெல்லாம் பெருமானார் சொன்னாங்க இல்லைங்களா? கல் எடுத்துட்டு வாங்க, வெட்டை எடுத்துட்டு வந்துடாதீங்க, எலும்பு எடுத்துட்டு வந்துடாதீங்க. ஏன் சொன்னாங்க? அப்ப எதுவெல்லாம் வேறு பயன்பாடுகளுக்கு இருக்கிறதோ அவைகளை கொண்டு செய்து விடாதே. உதாரணமா எலும்பு, இந்த எலும்பு ஜின்கரின் உணவு, அந்த ஜின்கரின் உணவை கொண்டு நீங்க செஞ்சிடாதீங்க. வரட்டி அது ஏற்கனவே முதல்ல நஜீஸு, அந்த நஜீஸை கொண்டு வெட்டையை கொண்டோ அல்லது அந்த சாணம் காஞ்சு போயிருந்தாலோ அதை கொண்டு செய்ய வேண்டாம். கண்ணாடி இவைகளை கொண்டு செய்தா கிழிச்சுருவோம், அதனால வேண்டாம். கற்களாக இருக்கலாம் அல்லது மண்கட்டியாக இருக்கலாம், இவைகளை கொண்டு செய்யலாம் என்னும் போது எவைகளை கொண்டு சுத்தம் ஏற்படுமோ அவைகளை கொண்டு செய்யலாம். ஒரு பொது சட்டம் எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த காகிதங்களை கொண்டும் செய்யலாம். இப்படி எடுக்கக்கூடிய சட்டங்களுக்கு பெயர் தான் ஜதீத் ஃபிக்ஹ் மசாயில் என்று சொல்லப்படும். ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படிதான். ஜதீத் ஃபிக்ஹ் மசாயில் நிறைய மசாயில்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். நோவின் மசாயில். நோவின் மசாயில் அப்படிங்கும்போது இப்ப எண்டாஸ்கோபி போட்டு குடல் புண்ணு இருக்கா இல்லையான்னு பார்க்கறாங்க. குடல்ல புண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறாங்க. இப்ப எண்டாஸ்கோபி நோம்பு வச்ச நிலையில் ஒருத்தர் போடலாமா? இந்த கடுமையா வலிக்குதுங்கிறான், நோம்பு வச்சுட்டா, காலையில நீயத்து வச்சுட்டா, ரம்ஜான் மாசம். இப்ப இவரு எண்டாஸ்கோபி போட்டு டாக்டர் சொல்லிட்டாரு, கொண்டு போய் தலைத்த வலி ஏதாவது ஊசி போட்டு சரி பண்ணுங்கன்னா டாக்டர் எண்டாஸ்கோபி போட்டு பார்க்கணுங்க அப்படின்னு சொல்றாரு. அது சஹருக்கு சாப்பிட்டான். சஹருக்கு சாப்பிடும் போது ஒரு முள்ளு போய் தொண்டையில குத்திக்கிச்சு. இப்ப இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய முள்ளை எடுத்தாங்கன்னா உள்ள கேமரா விட்டாங்கணும், இங்க வரைக்கும் விட்டாதான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த கேமராவை விடுவதால் நோக்கு முடியுமா முடியாதா? ஒரு பிரச்சனை வருதா இல்லைங்களா? இப்ப உடனே நம்ம என்ன செய்யணும்? ஃபிக்ஹைத்தான் பார்க்கிறோம், பழைய ஃபிக்ஹைத்தான் பார்க்கிறோம். அந்த ஃபிக்ஹில் என்ன சொல்லி இருக்கிறது என்ற அடிப்படையில் இதற்கான தீர்வுகளை கண்டுபிடிக்குதல், இதுதான். அப்ப என்ன நம்ம முதல்ல பார்க்கிறோம், எடுத்து பார்த்தா ஃபிக்ஹ் கிதாப் நோம்பு என்றால் என்ன? இம்சாக்குல் அக்கலி வஷ்ஷுருபி வல்ஜிமா. நோம்புங்கிறது என்ன? குடிக்குதல், சாப்பிடுதல், ஜிமாவை விட்டு தன்னை தடுத்துக் கொள்ளுதல், வைத்துக்குள்ள அசல் துவாரங்களின் மூலமாக எந்த விதமான உணவோ அல்லது உணவு போன்ற பொருள் எதுவும் செல்லக்கூடாது. இதுக்கு பேர் தான் நோம்பு. இதுக்கு பேர் தான் நோம்பு. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கேமரானால உள்ள போகுது, எந்த உணவு பொருளும் உள்ள போனது வெளியே வந்துருது, நோம்பு புரியாது என்று சொல்லலாம் ஒரு பக்கம். ஆனால் கேமராவை எப்படி விடுறாங்கன்னு பார்க்கணும். இப்ப இந்த கேமரா விடுறது சும்மா விட மாட்டாங்க. கேமரா விடுறதுக்கு முன்னாடி வாயில மரத்துக்கு போற ஸ்ப்ரே அடிப்பாங்க. மரத்துக்கு போற ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. கேமராவின் முனையில் ஜெல்லு தடவுறாங்க.
அந்த ஜெல்லு தடவிதான் உள்ளே விடுகிறார்கள். அப்ப எப்ப ஜெல்லு தடவி உள்ள விடுறாங்களோ அது நார்மலாக குடல் பாதையில் அந்த ஜெல் உள்ளே சென்று விடுகிறது என்பதாலும், இந்த மருந்து உள்ளே சென்று விடுகிறது இல்லையா, இது சென்று விடுகிறது என்பதாலும் அவன் வைத்த நோன்பு முறிந்து விடுகிறது. ஏன்னா சரியான பாதையில் மருந்து உள்ளே அவன் வயிற்றுக்கு சென்று விட்டது என்பதால். அப்படின்னு அதை பற்றி ஆராய்ச்சி செய்து சும்மா எண்டாஸ்கோபி செய்த தெரியாது. அப்ப எண்டாஸ்கோபினா என்ன, அதை எப்படி செய்யறாங்க, அதுக்கான வழிமுறை என்ன, இதை ஆராய்ச்சி செய்து சொல்லுவதுதான் ஜதீத் ஃபிக்ஹி மசாயில். நினைக்கிறீங்களா? இந்த அடிப்படையில் தான் ஒரு 6 சம்பந்தமான மசாயில்களை 6 நபர்கள் ஆராய்ச்சி செய்து அதை எப்படியெல்லாம் நமக்கு ஹராமா அதை எவ்வாறு பேணிக் கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை சொல்லுவதற்காக காத்திருக்கிறார்கள். இப்ப அதுல முதலாவதாக இப்ப நிறைய குடும்ப கட்டுப்பாடுகள் பெருகி போயிருக்கிறது. உதாரணமா இப்ப ஒரு காலத்துல எல்லாம் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னாச்சு. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த காலங்களில் நாமே குழந்தை நமக்கே குழந்தை அப்படின்னு நிறைய குழந்தையே பெற்றுக்கிறது இல்லை. அங்கங்கே எல்லாருமே ஒன்று பெற்றாலே அது கூட்டுறாங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறாங்க. 2 பெற்றாலே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது. இன்னைக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சைனாவில் சட்டம் போட்டுருக்கலாம், எல்லாரும் கண்டிப்பாக 3 குழந்தையாவது பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சைனாவில் சட்டம் போட்டுருக்கலாம். ஏன்னா இதுவரை நாம் உலகத்தின் முதலிடமாக இருந்ததை தள்ளி இந்தியா முதலிடத்துக்கு போயிடுச்சு. இந்த நிலைமை போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போய் நம்ம பின்னிலைக்கு வந்துடுவோம். 2வது நம்மிடத்தில் முதியோர்கள் அதிகமாகி விட்டார்கள் அப்படின்னு நிறைய காரணங்களை சொல்லி பார்லிமெண்ட்ல சைனாவில் கட்டாயம் எல்லோரும் 3 குழந்தை பெற்றெடுக்க வேண்டும், 3 குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு அரசாங்கம் தனி சலுகை தருகிறது அப்படின்னு சைனாவில் போன வாரம் அறிவிச்சிருக்கிறான். அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்ற இடத்தில் கருக்கலைப்புகள் செய்து கொள்ளுதல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குழந்தை வேண்டும் என்பதற்காக டெஸ்ட் டியூப் பேபிங்கிற ஒரு முறையை கையாளுகிறார்களே அது எப்படி என்ற அந்த விஷயத்தையும், 3வது பிளாஸ்டிக் சர்ஜரி என்ற இந்த 3 தலைப்புகளின் கீழ் நமக்கு ஷரியத்துடைய தற்காலிக சட்ட நிபுணர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை தொகுத்து நமக்கு தர இருக்கிறார்கள். வாருங்கள் அப்துல்லா அவர்கள் நம்முடைய சட்டங்களை தெளிவான ஆதாரங்களோடு எடுத்துக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஸல்லி அலா ரசூலில் கரீம். وقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نساؤكم حرث لكم فأتوا حرثكم أنى شئتم. இன்றைய காலங்களிலே அறிவியல் எந்த அளவிற்கு வேகமாக வளர்ந்து வருகிறதோ அதே அளவிற்கு மனிதனுக்கு நோய்களும் மனிதனுடைய பலவீனமும் அதிகமாக பெருகி கொண்டே இருக்கிறது. இன்றைய காலங்களெல்லாம் ஏதோ 1-2 நோய் தான் மக்களுக்கு தெரியுமே. இப்போ எதுக்கு எடுத்தாலும் இங்கே ஒரு நோய் அங்கே ஒரு நோய், ஒவ்வொரு உறுப்புக்கு 10 நோய் இருக்குது. அப்படி நோய்களும் பெருகிவிட்டது. அது போன்றுதான் முந்தைய காலங்களெல்லாம் நம்ம சாதாரணமாக கேள்விப்படுவோம். எங்கள் அம்மாவுக்கு 10 பேர் சகோதரிகள் இருந்தாங்க, 10 பேர் கூட பிறந்திருந்தாங்க, 15 பேர் இருந்தாங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய காலங்களில் பார்த்தோம்னா ஒன்று வேலை விளைவின் காரணமாக, அவருடைய மன ரீதியான பாதிப்பின் காரணமாக, அல்லது உணவு பழக்க முறைகளின் காரணமாக, இது போன்ற பல காரணங்களினால் மனிதனால் அடுத்தடுத்த குழந்தைகளை பெருப்பது மிக சிரமமாகிட்டு. அதன் காரணமாக அவங்க என்ன பண்ண முடியும், அடுத்த டெக்னாலஜி அடுத்த நாள் எப்படி நம்ம சந்ததிகளை உருவாக்க முடியும் பார்க்கும் பொழுது அவங்க அறிவியல் நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ அறிவியல் இதுக்கான தீர்வுகள் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு தான் IVF அப்படின்னு சொல்றாங்க.
ஐவிஎஃப் பார்த்தோம்னா இன் வைட்ரோ ஃபெர்டிலைசேஷன், அதாவது வெளிரங்கத்திலே ஒரு கருவை உருவாக்குவது அப்படின்னா அது பேரு. அப்ப ஐவிஎஃப் மூலியமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அப்படின்ட்டு வந்து இன்றைய அறிவியல் வந்து கண்டுபிடித்திருக்கிறது. அதை வந்து பலரும் செய்திருக்கிறார்கள். இப்போ நம்ம வந்து ஆதிகாலம் முதல் இன்று வரை என்ன சாதாரண இயற்கை முறையில் பார்த்தா இரு கம்பெனிகள் இணைவது மூலியமாக தான் குழந்தை உண்டாகுது. ஆனால் எப்படி வந்து இது வந்து புதுதான ஒரு முறையா இருக்குது, இஸ்லாத்தின் அடிப்படையில் ஜாயிஸா அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம ஐவிஎஃப்னா என்ன தெரிஞ்சுக்கணும். ஐவிஎஃப்னா தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ஐவிஎஃப் கூடுமா கூடாதா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அப்படின்னு பார்க்கும்போது முதல் ஐவிஎஃப்னா என்னன்னு கேட்டா, ஒன்று வந்து இப்போ பிரச்சனை ஒரு பேஷண்ட் தம்பதிகள் பேஷண்ட் வராங்கன்னு சொன்னால் ஒன்று ஆணுக்கு பிரச்சனை இருக்கலாம் அல்லது பெண்ணுக்கு பிரச்சனை இருக்கலாம். அதெல்லாம் என்ன, இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆணுக்கு பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் ஆணுடைய வெறும் அந்த உயிரணுக்களை மட்டும் எடுத்து அதை வலு சேர்த்து பெண்ணுடைய கர்ப்பப்பையில நேரடியாக உள்ள விடுவாங்க. அது ஒரு ட்ரீட்மெண்ட், அது ஒரு மெத்தட் டைப்பு. அல்லது இருவருக்குமே பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்தில் பெண்ணுடைய சினையூட்டை வந்து தனியாக வெளியே எடுத்துடுவாங்க. அதே போன்று ஆணுடைய உயிரணுக்களையும் வெளியெடுப்பாங்க. வெளியெடுத்து அதை வந்து ஒரு இடத்துல வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க, ஃபெர்டிலைசேஷன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து அதை வளர்க்க செய்வாங்க. ஒரு வாரத்துக்கு அடுத்த 2 மாதத்துக்குள்ள அதை வளர்க்க செய்து அது வந்து எது நல்ல பாசாரமாக இருக்கு, நல்ல ஒரு ஆரோக்கியமான கருமுட்டையாக இருக்கிறதோ, வளரக்கூடிய கருமுட்டையாக இருக்கிறதோ அதில் சில முட்டைகளை எடுத்து வந்து பெண்ணுடைய கர்ப்பப்பையில் வைப்பாங்க. இதுக்கு பதில் நம்ம டெஸ்ட் பேபின்னு சொல்லுவோம். அதே போன்று இப்போ 2 பேருமே தகுதி இல்லை, நம்ம என்னதான் வந்து மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் நம்ம சாதாரணமாக ஐவிஎஃப் பண்ணுறதுனாலே வந்து ஏகப்பட்ட ஹார்மோன் ஊசிகள் மாத்திரைகள் நிறைய விஷயங்கள் செய்யணும். அப்படி எல்லா ஊசிகளும் போட்டால் தான் வந்து நம்மளால் வந்து சாதாரணமாக செய்ய முடியும். இப்போ அப்படி ஊசிகள் போட்டும் மாத்திரைகள் சாப்பிட்டும் வந்து ரிசல்ட் கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், வேறு தம்பதிகள் இல்லாத வேறு சில டோனர்கள் இருப்பாங்க, தன்னுடைய டோனர் டொனேட் பண்ணுவாங்க அல்லது தன்னுடைய ஸ்பெர்மை டொனேட் பண்ணுவாங்க. அப்படி டோனர்களுடைய கருமுட்டைகளையோ அல்லது வந்து உயிரினங்களையோ வாங்கி அதன் மூலியமாக குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். இது போன்ற பல முறைகளை வந்து இது கையாளப்படுகிறது. இப்போ ஜாயிஸ் பார்க்கும் பொழுது வெறும் இப்போ ஒரு தம்பதிகள் வந்து கணவனுடைய உயிரணுக்களையே மனைவிக்கு கொடுக்கப்படுகிறது. வெறும் மனைவியினுடைய கருமுட்டை கொண்டுதான் அந்த குழந்தை உருவாக்கப்படுகிறது என்ற பட்சத்தில் ஜாயிஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைய காலங்களில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, இந்த கருத்தரிப்பு நிலையங்கள் எல்லாம் மிகவும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவுன்னு பார்க்கும் பொழுது முந்தைய காலங்களில் இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கூட எங்கேயாவது ஒரு நகரத்தினுடைய மையப்பகுதியில் இப்போ சென்னைக்கு போய் தான் செய்யணும், பெங்களூர் போய் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் போய் செய்கிறதுலாம். ஆனால் இப்போ சாதாரணமாக டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் கருத்தரிப்பு மையம் எங்கே பார்த்தாலும் இருக்குது. இப்போ ஜென்ஷனில் பார்த்தா அங்கே 2-3 இருக்கும். அந்த மாதிரி நிறைய கருத்தரிப்பு மையங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. போட்டி நிறைய வந்துருச்சு. நான் வந்து 100% சக்ஸஸ்ஃபுல் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற போட்டி. என்னன்னா இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் போனால் இங்கே வந்து நம்ம குழந்தை வந்து 100% வளர்ந்துருக்கா, வேற ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு வந்துடுவாங்க. அப்படிங்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது நம்ம தப்பசைகளுக்கு குழந்தைய கொடுத்தாகணும், குழந்தைய பாக்கியத்தை கொடுத்தாகணும் அப்படிங்கிற பேரில் அதில் தவறான முடிவை எடுத்து குழந்தை உருவாக்குவதற்கும் நிறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அவங்க தவறான முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய சினாவுடைய அந்தஸ்துக்கு அது ஆகி போயிடும். அதனால வந்து எந்த ஒரு தம்பதி தானா அதை செய்வாங்களோ, அதாவது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டை அவங்களே டாக்டராக இருந்து அவங்களே இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை தனக்கு நானே செஞ்சுருக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒரு நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறாங்களோ, அவங்க வந்து தனக்கு நானே செஞ்சுக்கிறாங்க, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தனக்கு நானே செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது கூடும். ஆனால் அந்த அவர் தனக்குத்தானே செய்யாமல் மற்றவர்களை நாடி மற்றவர்களிடத்தில் ஹாஸ்பிட்டல் இடத்துல 3ஆம் நபரிடத்தில் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஒப்படைக்கிறார்கள் என்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட் ஹராமாக தான் இருக்கிறது. எனவே இந்த ஐவிஎஃப்ஐ யார் தனக்குத்தானே செய்து கொள்கிறார்களோ அது ஹலால், அதல்லாத எந்த வகையாக இருந்தாலும் அது ஹராம் தான் என்று உலமாக்கள் பத்துவா கொடுக்கிறார்கள். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு சொல்றாங்க. அது நமக்கு சொன்னாங்க, முதல்ல வந்து நாம் இருவர் நமக்கு 3 கிட்ட இருந்துச்சு, அப்புறம் நாம் இருவர் நமக்கு 2, அப்புறம் நாம் இருவர் நமக்கு 1 அப்படின்னு இருந்துச்சு, அப்புறம் நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தை
அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மாறிட்டாங்க. இப்போ ஃபேமிலி பிளானிங் செய்யலாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் செஞ்சிருக்காங்க ஃபேமிலி பிளானிங். அவங்க இயற்கை முறையிலே செஞ்சிருக்கிறாங்க. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, "குன்னா நஹ்சிலு அலா அஹ்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் குர்ஆன் யன்சில்." இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்படுகிறது. அதாவது அந்த காலத்துல வந்து ஒரே ஒரு ஃபேமிலி பிளானிங் தான் அசுல் செய்யக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அது அதுல என்னதுன்னா அதாவது இந்திரியம் வெளியில் வரக்கூடிய சமயத்துல அது வந்து வெளியே எடுத்து விட்டுருவாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. சஹாபாக்கள் செஞ்சுருக்கிறாங்கன்னு ஹதீஸ் வந்துருக்குது. இப்போ வந்து இந்த காலத்துல வந்து நம்மளால இது மாதிரி ஃபேமிலிக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்டா அசலுக்கு வந்து சஹாபாக்கள் செஞ்சிருக்காங்கன்னு ஹதீஸ் இருக்குது. அதே போல வந்து சில ஹதீஸ்களில் அது தடுக்கப்பட அது வந்து ஒரு பாவமான காரியம், அது வந்து ஒரு வெறுக்கத்தக்க காரியம் அப்படிங்கிற மாதிரி ஹதீஸ் இருக்குது. இப்போ நம்ம செய்யலாமான்னு கேட்டா ஃபேமிலி பிளானிங் முதல்ல எப்படி செய்யறாங்க இந்த காலத்துல, அந்த காலத்துல வந்து அதை செஞ்சாங்க. இந்த காலத்துல முதல்ல ஃபேமிலி பிளானிங் எப்படி செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபேமிலி பிளானிங் முதல்ல ரெண்டா பிரிக்கிறாங்க. முதல்ல வந்து தற்காலிகமாக எப்படின்னு சொன்னா டெம்பரவரி ஃபேமிலி பிளானிங் சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஃபேமிலி பிளானிங் இருக்குது. அல்லது வந்து பெர்மனன்ட் ஃபேமிலி பிளானிங், பெர்மனன்ட் மெத்தட் ஒன்று இருக்குது. ரெண்டு வகையாக ஃபேமிலி பிளானிங் செய்யறாங்க. எப்படி டெம்பரவரியா செய்யறது அப்படின்னு கேட்கும்போது ஆண் பெண் தம்பதிகள் வந்து சாதாரண முறையிலே ஈடுபடுவார்கள். ஆனால் மனைவி வந்து தான் கருத்தரிக்காமல் இருப்பதற்காக வேண்டி மாத்திரைகளை புரொஜெஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன் போன்ற ஹார்மோன் கலந்த மாத்திரைகளை வருடம் முழுவதும் உட்கொள்வதன் காரணமாக அந்த மனைவி வந்து கருத்தரிக்காமல் அந்த பெண்ணுடைய சிறுமுட்டை எல்லாம் உடைந்து ஹைலா வெளியே வந்துடும். அது போன்ற ஒரு மாத்திரைகள் விற்கப்படுகிறது, அந்த கடைகளில் விற்கப்படுகிறது. அதை வந்து வாங்கி சாப்பிட்டு அதன் மூலியமாக தன்னுடைய தற்காலிகமாக ஃபேமிலி செஞ்சுறாங்க. அந்த பெண் எப்போ வந்து அந்த மாத்திரை நிறுத்துறாங்களோ அதுக்கப்புறம் வீடு கொடுக்கலாம் சொன்னா அதுக்கப்புறம் வந்து பிள்ளை உண்டாரு. இது ஆணாக இருந்தால் என்று எப்படி ஃபேமிலி பிளான் பண்றாங்க கேட்டால் தற்காலிகமாக சொல்வதாக இருந்தால் ஆணுரை அணிவிக்கிறார்கள். அதன் காரணமாக குழந்தை பிறப்பதை விட்டு அவர்கள் வந்து பாதுகாக்கிறார்கள். இப்போ வந்து பெண்களுக்கு வந்து மாத்திரை இல்லாத வேற ஏதாவது ஒரு தற்காலிகமான விஷயம் இருக்குதா அப்படின்னு கேட்கும்பொழுது அப்பொழுது கார்பன் டீ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அல்லது சில பேர் லூப்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்து பெண்கள் உபயோகிப்பதன் மூலமாக அந்த இது பெண் சிசு உண்டாக நம்மளால வந்து சாப்பாட்டு தடுக்க முடியும். எப்படி இந்த சாப்பாடு எப்படி இருக்காதுன்னு கேட்டால் டீ வடிவத்தில் வந்து ஒரு பிளாஸ்டிக் சின்ன ஒரு பிளாஸ்டிக் விஷயமா இருக்கும். அதை சாப்பாடு என்னன்னா அந்த டீயுடைய 3 பாகத்துலையுமே சரி, கீழே தண்டுலையும் சரி, அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுலையுமே வந்து காப்பர் வந்து ஃபுல்லாக சுற்றிருப்பாங்க. சுற்றி அதை வந்து நேராக கர்ப்பப்பையில செலுத்திடுவாங்க. செலுத்தி அதை வந்து நேரம் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஆணுடைய இந்திரியம் வந்து உள்ள போச்சுன்னு சொன்னாலும் அந்த காப்பர் ரேடியேஷன் காரணமாக அந்த இந்திரியம் அந்த உயிரணுக்கள் வந்து செத்துடும். அது தாண்டி உள்ள போனாலுமே உயிரணுக்கள் செத்து தான் உள்ள போகிறது, உயிரோட உள்ள போகாது. அப்படிப்பட்ட ஒரு பிளானிங் வந்து காப்பர் பிளானிங் சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து வைக்கிறாங்க. இப்போ இந்த மூணு வந்து தற்காலிகமாக செய்யக்கூடியது. பர்மனெண்ட்டாக எப்படி செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண்ணுடைய அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பைக்கும் அந்த பெண்ணோட சிசு முட்டைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பைப் இருக்கும். அந்த பைப்பை வந்து கட் பண்ணி முடிச்சு போட்டுருவாங்க. முடிச்சு போட்டால் அந்த எவ்வளோதான் நம்ம வந்து உயிரினங்கள் உள்ள போனாலும் அந்த செடி முட்டை அடையாது. அதன் காரணமாக நிரந்தரமான முறையில் அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணிடலாம், கருத்துரை செஞ்சிடலாம். அது ஆணாக வந்து எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆணுக்கு வந்து வெசோடமி அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. வெசோடமின்னு சொன்னால் ஆணுடைய அந்த விதைப்பை இருக்குல்ல, விதைப்பையில தான் வந்து ஆணுடைய உயிரணுக்கள் வந்து உண்டாகும். அந்த உயிரணுக்கள் உண்டாகக்கூடிய அந்த நரம்பை வந்து கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டு வந்து இது நிரந்தரமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இது பெண்ணு வந்து சிசு உண்டாக எடுத்தாங்க. இப்படி வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் பர்மனெண்டாக செய்ய முடியும், அந்த தற்காலிகமாகவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் செய்ய முடியும். இப்போ ஆணுக்கு பர்மனெண்டாக செய்யக்கூடிய இந்த கருத்தடை என்பது முற்றிலும் ஹராம். ஏன்னா ஆணுக்கு வந்து சாதாரண உண்டாகக்கூடிய பெண்ணு தான் வந்து குழந்தை சுமக்க போறாங்க. இப்போ பெண்ணுக்கு தான் பிரச்சனை வருது, ஆணுக்கு எந்த பிரச்சனையும் இதில் கிடையாது. அதனால ஆணுக்கு வந்து இந்த மாதிரி செய்வது, வெசடமி ஆபரேஷன் செய்வது என்பது முற்றிலும் ஹராமான காரியம். இப்போ பெண்ணு வந்து கருத்தடை செய்யலாமா அப்படின்னு கேட்டா நம்ம அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதாவது வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், அதாவது உங்களுடைய குழந்தைகளை
நீங்கள் வறுமையின் காரணமாக கொண்டு விடாதீர்கள் அப்படின்னு நல்லா பனி இஸ்ராயேல் சொல்றாங்க. 31 சொல்லி காட்டான். வறுமை பயங்கரங்களாக உங்களுடைய குழந்தைகளை கொண்டு விடாதீர்கள் சொல்லி காட்டான். அதாவது நம்ம வெளியே குழந்தை பிறந்தவர்கள் கொள்வது மட்டும்தான் கொலை அப்படின்னு கிடையாது. அந்த அந்த உயிரணு கொள்வது அது ஒரு உயிர். பேர் என்ன சொல்றோம்? உயிர் தான் சொல்றோம். அப்ப அது ஒரு உயிர் தான். அந்த உயிரிழவை கொள்வது கொலை தான். அப்போ நம்ம அந்த மாதிரி கருத்தாடைகளை செய்வது முற்றிலும் ஹராமான காரியம் தான். ஆனா எப்ப செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது, இதற்கு மேல குழந்தை பெற்க முடியாது, பெற்றுக்கொண்டால் தாயினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற பட்சத்துல, அல்லது ஏற்கனவே பிறந்த குழந்தைக்கு சரியான முறையில் பால் கொடுக்க முடியாது, அந்த குழந்தை பால் குடித்து முடித்து இது பால் குடிக்கிற பருவத்தை தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பெற்றுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை குழந்தை இருக்குது, ஏற்கனவே அது இருக்கிறப்பே இன்னொரு குழந்தை கற்ப வேண்டாம், இருக்கிற குழந்தை பால் கொடுக்க ரொம்ப சிரமமா இருக்குமே. அப்படிங்கிற பட்சத்துல இந்த 2 காரணத்துக்காக வேண்டியனால் என்ன பண்ணாலும் தடை போடலாம். அது பர்மனெண்ட் எப்ப செய்யலாம்? ஒரு பெண் பர்மனெண்டா எப்போ தடுப்படை செய்யலாம் சொன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி உயிருக்கு ரொம்ப ஆபத்து, இதுக்கெல்லாம் அந்த பெண் கர்ப்பம் தரிப்பதற்கு தகுதியான உடல் அந்த பெண்ணுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம முழுமையான பர்மனெண்டான தடுப்படை செய்யலாம். இன்னொரு விஷயம் சொன்னா, பர்மனெண்ட் தான் அது. ஆனா அந்த பர்மனெண்ட்டுமே நம்மளால அடுத்து அதை திரும்பி ரிவர்ஸ் ஆபரேஷன் செஞ்சு நம்ம பர்மனெண்ட் இல்லாம திரும்பி குழந்தை பெறுறதுக்கு பாக்கியமும் அதை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்குது. மொத்தத்துல கருத்தடை என்பது ஆண்களுக்கு பர்மனெண்டா செய்யறது கூடவே கூடாது. பெண்களாக இருந்தால் அந்த பெண் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிற பட்சத்தில் தற்காலிகமாகவோ பர்மனெண்டாவோ செஞ்சுக்கலாமே தவிர வேற எந்த சமயத்திலும் நாம் கருத்தடையை செய்யக்கூடாது என்பதுதான் தத்துவாக சொல்லப்படுகிறது. மூணாவதாக பார்க்கும் பொழுது பிளாஸ்டிக் சர்ஜரி. இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஏதோ பிளாஸ்டிக் தான் நம்ம முகத்தெல்லாம் வைப்பாங்க போல, இது நம்ம பிரச்சனைகள் ஏற்படுறது பிளாஸ்டிக் வச்சு அடைச்சுடுவாங்க போல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி இந்த பேர் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா, இது கிரீக் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு. கிரீக் வேர்ட்ல பிளாஸ்டிகோஸ் அப்படின்னு சொன்னா டு ஃபார்ம் ஆர் டு மோல்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குவது அல்லது ஒரு விஷயத்தை புதிதாக வடிவமாக்குவது அப்படிங்கிறது இதோட அர்த்தம். ஏன் அப்படி சொல்றாங்க கேட்டா, பிளாஸ்டிக் நம்ம எந்த வகையில வேணாலும் உருவாக்கும். ஒரு பிளாஸ்டிக் சாதாரண ஒரு ரசாயனம், அது நம்ம சேரா தேவையான முறையில் எப்படி வேணும், ஒரு பெஞ்சாக, ஒரு சேராக, ஒரு டேபிளாக நம்ம எந்த வகையில உருவாக்குறோம். அது போன்றே இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியில நமக்கு தேவையான முறையில நம்மளுடைய ஸ்கின்னை நம்மளால வடிவமைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக விட இந்த சர்ஜரிக்கு பேரு பிளாஸ்டிக் சர்ஜரி வச்சிருக்காங்க. சரி, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி 2 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன வகை அப்படின்னு பார்க்கும்போது ரீகன்ஸ்ட்ரக்டிவ் பிளாஸ்டிக் சர்ஜரி அல்லது காஸ்மெட்டிக் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்றாங்க. இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா, ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது ஒரு தீக்காயம் ஏற்பட்டுருச்சு, எண்ணெய் முகத்தில் அடிச்சிருச்சு, ஃபுல்லாக முகத்தில் எண்ணெய் கொப்பிடிச்சு, அந்த அந்த மனிதனுடைய முகமே ஃபுல்லாக அடையாளத்துக்கு மாறி போச்சு. இப்போ அந்த மனிதனுடைய புண் ஆறிடும். ஆனால் அந்த எண்ணெயுடைய அந்த பாதிப்பு இருக்குல்ல, அந்த வடுக்களை அப்படியே ஒரு அசிங்கமாக குழப்பம் மூடி ஒரு மாதிரி அசிங்கமாயிடும். அந்த மனிதன் அப்படிதான் வாழணும் கடைசி வரையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவையில்லை. அதுக்கு ஒரு மருந்து இருக்கு, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்கிற பட்சத்தில் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதே போல பிறந்த குழந்தையிலேயே உதடு வெடிப்பு, அதாவது உதடு பிளவுன்னு சொல்லுவாங்க, உதடு பிளந்து, அல்லது சில இடத்துல உறுப்புகள் சின்னதாக கட்டாயிருக்கலாம், அல்லது சில குழந்தைகளுக்கு 6 விரல்கள் 7 விரல்கள் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கேன்சர் இருக்கிறப்ப அந்த சதையை அப்படி துண்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி ரொம்ப கட்டாயமான சூழ்நிலைகள்ல உடம்புல இருந்து ஒரு சதை பகுதியோ அல்லது ஒரு ஸ்கின்னையோ நம்ம எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஒரு ஆக்சிடென்ட்ல பாதி உடல் போயிருச்சு, ஃபுல்லாக ஸ்கின் இப்படிதான் இருக்கும். இந்த ஸ்கின்னுக்கு புண்ணு ஆறினாலும் அந்த வடுக்கு அசிங்கமான முறையில் அந்த வாழ்க்கை ஃபுல்லாக அப்படிதான் மாறணும். அப்படிங்கிற பட்சத்தில் அவர் தாராளமான முறையில் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுக்கலாம். ஆனால் காஸ்மெட்டிக் சர்ஜரின்ட்டு பிளாஸ்டிக் சர்ஜரியில் ஒரு பாகம் இருக்குது. எதை செய்யலாம்னு கேட்டால், இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு விளக்கமே என்ன தெரியுமா, அவர் பேஷண்ட் கிடையாது, அவர் கஸ்டமர். அவர் நம்ம இந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் பிளாஸ்டிக் சர்ஜரியில் பேஷண்ட் தான் சொல்லுவாங்க, நம்ம அட்மிட் பண்ணுறோம்னா பேஷண்ட் சொல்லுவாங்க. இதுவே காஸ்மெட்டிக் சர்ஜரியில் டாக்டர் அவர் பேஷண்ட் சொல்லுவாங்க, கஸ்டமர் தான் சொல்லுவாங்க. அந்த அது வியாபாரமாக ஆயிடுச்சு.
தன்னை அதிகமாக மெருகூட்டுவதற்காக வேண்டியும் இன்னும் தான் தெளிவாக தெரிய வேண்டும், அழகாக தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த இந்த அமானிதமான உடலை அவர் இஷ்டத்திற்கு மாற்றம் செய்கிறார். அல்லாஹ் தஆலா வந்து சொல்றான், இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக அன்ஹு மஸ்ஊலா. அதாவது அவருடைய பார்வை, செவி, உள்ளம் போன்ற எல்லாவற்றிற்கும் அவர் வந்து கேள்வி கேட்கப்படுவார். இதெல்லாம் கேள்வி கேட்கப்படக்கூடிய வஸ்துவாக தான் இருக்குது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. இது வந்து பனி இஸ்ராயீல் 36வது ஆயத்து. அப்படிங்கிற பட்சத்துல இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகம் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த உலகத்தில் பயணிப்பதற்கான ஒரு பொருள் அவ்வளவுதான். இது அல்லாஹ் கொடுத்த ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை அல்லாஹ் எவ்வாறு கொடுத்தாலும் அவ்வாறே நாம் ஒப்படைப்பது என்பது நமக்கு கட்டாயமாக இருக்கிறது. அதோடு நம் இஷ்டத்திற்கு அல்லாஹ் கொடுத்த உடல் அமைப்புகளை மாற்றுவது என்பது அவசியத்திற்கு கட்டாய அடிப்படையில் மாற்றுவது தவறு கிடையாது. ஆனால் நாம் இஷ்டப்படி மாற்றணும், என்னப்படி வாழ்வு அடிப்படையில இவ்வாறு மாற்றுவது என்பது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது, ஹராமாக இருக்கிறது. எனவே உலமாக்கள் இந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் பிளாஸ்டிக் சர்ஜரியை வந்து ஜாயிஸாக இருக்கிறாங்க. ஆனால் அதுவே காஸ்மெட்டிக் சர்ஜரியாக நாம் இஷ்டப்படி தன்னை மெருகூட்டி காட்டுவதற்காக வேண்டி இந்த தாடிகளை வந்து சரியான முறையில் வந்து தாடை உடைச்சு அப்படியே வீஷேப் கொண்டு வர்றது, கொஞ்சம் வந்து அடுத்து கரெக்டான முறையில் கொண்டு வர்றது, கேட்டா வந்து கொஞ்சம் வந்து மிஸ் ஆகுதுங்க, அதனால நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறேன். சின்ன சின்ன லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து மாத்திரம் பார்க்கணும், நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம செய்யறது முற்றிலும் ஹராமானதாக இருக்கிறது. எனவே தன் உடல் அமைப்புக்காக வேண்டி யார் பிளாஸ்டிக் செய்து கொடுக்கிறார்களோ அது முற்றிலும் ஹராமாக தான் இருக்கிறது. அல்லாஹ் நம்மை ஷரீஅத் அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் வந்து முதல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.